இனியவர்களே வணக்கம். இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்கின்றனர். இது ஆவலால் எழும் கேள்வியா, அல்லது ஆதங்கத்தால் எழும் கேள்வியா, அல்லது அவசரத்தால் எழும் கேள்வியா, அல்லது இயேசுவை கேலி செய்யும் கேள்வியா என்று தெரியவில்லை. ஆனாலும் இயேசு விடையளிக்கின்றார். மேலும் இதே இடத்தில் மானிட மகனின் வருகை பற்றியும் மானிட மகன் எதிர்கொள்ளவிருக்கும் துன்பங்கள் பற்றியும் எடுத்துரைக்கின்றார். இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்கிறார் இயேசு. உங்கள் நடுவே என்றால் பரிசேயர் நடுவே என்று பொருள் அல்ல. மாறாக நாம் வாழ்கின்ற இத்தலத்தில் இந்நேரமே அது செயல்படுகின்றது. இதை நாம் 3 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். 1. நம் நடுவே இருக்கின்ற இயேசுவே இறையாட்சி. 2. நம் வாழ்வியல் சூழலில் இறையாட்சி நிலவுகிறது. 3. காண இயலாத சூழலில் அது இயங்குகிறது. இயேசு இன்று நமக்கு விடுக்கும் அழைப்பு என்ன? இறையாட்சி நம் தனிப்பட்ட அனுபவமாக மாற வேண்டும். இறைவன் தாமே ஆட்சி செய்கின்றார் என்பதை நாம் உணர்வதற்கு நம்பிக்கை கண்கள் அவசியம். இன்றைய முதல் வாசகம், ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது என்று ஞானத்தின் மேன்மையை முன்மொழிகிறது. ஞானம் காட்டும் ஒளியில் நாம் இறையாட்சியை கண்டுகொள்ள இயலும், இன்றும் என்றும்.